என்ன மீனுக்குட்டி, திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடு? என் மாமா இதை பத்தியும் ஃபீல் பண்ணக்கூடாது. அவர் ஃபீல் பண்ணா என்னால தாங்கிக்க முடியாது. என் மாமாவை குஷிப்படுத்திதான் இந்த ஏற்பாடெல்லாம். அப்படியா? ஆனா இப்படிலாம் பண்ணா நான் குஷியாக மாட்டேனே. வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்கள் கிஷோர். நான் டெல்லி வந்துட்டேன். இன்னும் 2 மணி நேரத்தில் நான் ரூமுக்கு வந்துடுவேன். யா, ஓகே, பாய். மேடம் நீங்கள் போங்க. சொல்லுங்கள். யா, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் போங்க. சரி. சொல்லுங்கள். ஓகே, யா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு தான்? எஸ் எஸ் எஸ், என்னதுதான். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம். ஆமாம், நீங்கள் ரொம்ப நேரமாக என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது. நானா? நான் ஏன் தம்பி உன் பின்னாடி வரப்போறேன்? அதெல்லாம் உங்க பிரம்மையா இருக்கும். ஓ சாரி, ஏதோ ஹெல்ப் கேட்டு என் பின்னாடி வரீங்களோன்னு நினச்சிட்டேன். அவ்வளவுதானே. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னது, பயந்துட்டீங்களா? ஏன் பயந்துட்டீங்க? இல்ல இல்ல இல்ல, உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ற நல்ல மனசு யாருக்கு வரும்னு சொன்னேன். ஓகே மேடம், உங்களுக்கு எந்த ஊரு? ஆக்சுவலி துபாய். ஓ, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே துபாய் தான். எனக்கு அங்க பல எண்ணெய் கிணறுங்க இருக்கு. அதுல இருந்து எண்ணெய் எல்லாம் வஞ்சி வஞ்சி ஓடுது. நானும் எவ்வளவுதான் மொண்டு ஊத்துறது. இவ்ளோ எண்ணெய் கிணறுங்களை என்னால மெயின்டைன் பண்ண முடியல. அதான் எல்லா எண்ணெய் கிணறுங்களையும் பல கோடி ரூபாய்க்கு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்தியால ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்துட்டேன். ஐயோ மேடம், இப்படிலாம் சத்தம் போட்டு பப்ளிக்கா பேசாதீங்க. ஏ ஒய் ஒய். ஏன்னா தீவ்ஸ் எங்க வேணாலும் இருப்பாங்க. அப்புறம் அவங்களால உங்களுக்கு தான் ப்ராப்ளம். நீங்க தனியா வேற வந்திருக்கீங்க, அதனால தான் சொன்னேன். யூ டோன்ட் வரி, என்கிட்ட எவனாலையும் நெருங்க முடியாது. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. உஷாரா இருக்கணும்டா. ஓகே மேடம், டேக் கேர். சரி தம்பி, நீங்க புறப்படுங்க, நான் பின்னாடி வரேன். சரி மேடம். அப்பா தப்பிச்சோம். ஏய், துபாய் என்ன கிணறு, பல கோடி மொட்டை. இன்னைக்கு நமக்கு வேட்டதான். ஓகேடா. ஏய், நான் பாஸ். ஓகே வா. ஓகே. சரி, ஜாயே சரி. இப்போ பேக்ல பணம் எப்படி எடுக்கிறது? இல்லன்னா ஆளு தூக்கலாமா? ஏய் முட்டாள் பேலே, அவளை தூக்குறது அப்புறம், முதல்ல பேக்ல உள்ள பணம் தான் முக்கியம். போய் செக் பண்ணு. போ உட்காரு போ. देखो वहाँ एक हंसी कमल है, उर्दू के शायर गली की वो कोई गजल है।
அழகியா எதுல ஏண்டா ஒரு பொண்ணு தலையில கை வச்சா அப்படி அணிவன் போயிருவியா? என்னடா நடக்குறீங்க? ஓச்சா ஓச்சாவா போடா வா. மூஞ்சிய மண்டைய பாரு. டாக்ஸி नमस्ते सर। லக்கேஜ் ठीक है सर, आइए நோ நோ நான் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துக்கிறேன். बैठिए सर। ஐயோ போயிட்டானே. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? இந்த சிவா பையன் கார்ல ஏறி போயிட்டானே. இப்ப நான் அவனை எப்படி ஃபாலோ பண்றது? ஐயோ இது தெரிஞ்சா சுபத்ரான கொண்டு போட்டுருவாளே. ஐயோ அவ எங்க போனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நில்லுப்பா நில்லு நில்லு. சீக்கிரம் வண்டி எடு வண்டி எடு. போப்பா சீக்கிரம் போ. சீக்கிரம் போங்க சீக்கிரம் ஆமா ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணுங்க. போ. ஐயோ சாரி சார். அந்த வண்டியை ஃபாலோ பண்ற அவசரத்துல தப்பா இந்த வண்டியில ஏறிட்டேன். நோ நோ மேடம், நீங்க கரெக்டா தான் ஏறி இருக்கீங்க. நாங்களும் ஃபாலோ பண்ண தான் வண்டியில வந்துட்டு இருக்கோம். ஓ நீங்களும் சேசிங் சீன் தானா? நோ மேடம், கிட்னாப் சீன். யார? உன்னதா சக்சஸ். டிரைவர் குடோனுக்கு ஜாவ். ஓகே சார். என்னங்க 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 எழுந்துருங்க. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. டைம் என்ன மீனாட்சி? மணி 8:30 ஆகுதுங்க. ஏங்க என்ன என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை, புறையேறிடுச்சு. ஐயோ மணி 8:30 ஆயிடுச்சு. ஐஸ்வர்யாவுக்கு வேற போய் சமைச்சு கொடுக்கணுமே. ஏங்க பொறுமையா குடிங்க, இங்க சுட போதுங்க. என்ன என்னாச்சு இவருக்கு? ஹலோ ஐஸ்வர்யா. சாரி ஐஸ்வர்யா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். பாப்பாக்கு தோசை ரெடி. சாப்பிடு. என்னங்க என்ன நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க? ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு மீனாட்சி, நான் போய் தான் சமைக்கணும். என்னது சமைக்கணுமா? அப்படியா சொன்னேன்? அது நான் போய் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்ல வந்தேன், மாத்தி உளறிட்டேன். அதுக்காக ஒரு வாய் கூட சாப்பிடாம கிளம்பி போவீங்களா? முதல்ல வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க. ஐயோ மீனாட்சி வேணாம் மீனாட்சி, ரொம்ப முக்கியமான மீட்டிங், நான் உடனே போகணும். ஏங்க எவ்வளவு பெரிய மீட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல வந்து ஒரு வாயாவது சாப்பிட்டு தான் போகணும். நான் ரன்பீர் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சமாளிக்க சொல்றேன். வாங்க. ஏய் மீனாட்சி, ஏய் மீனுக்குட்டி, நீ அவன்கிட்டலாம் பேசாத வை. ஏன்? அவன் சமாளிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொதப்பிடுவான். நீ எனக்கு டிஃபன் வை, நான் சாப்பிட்டே போறேன். ஒரு நிமிஷம் இருங்க, சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். டைம் வேற ஆச்சு. ஆஹா, மித்ரா குட்டி இங்கே தான் இருக்காளா? இதை கவனிக்காம மட்டுமே. மித்ரா செல்லம், அப்பா டஸ்ட்பின்ல தோசையை தூக்கி போட்டதை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சரியா? என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சாப்பிட்றா? கவனிக்கல போல இருக்கு.
என்னங்க சட்னி எடுத்துட்டு வரதுக்குள்ள தோசையை சாப்பிட்டே முடிச்சிட்டீங்க? அது நீ சுட்ட தோசையை வாயில வச்சனா அது செம்ம டேஸ்டா இருந்துச்சா, அதான் சட்னி இல்லாம அப்படியே சாப்பிட்டேன். ம். சரி இந்தாங்க. ம். ஏய் போதும் போதும் போதும், அதான் ஏற்கனவே ஒரு தோசை சாப்பிட்டேன்ல. ம். ம். ஏய் என்னடி ஆச்சு? தோசை நல்லாவே இல்ல, ஒரே ட்ரையா இருக்கு, சாப்பிட்டா கொமட்டிட்டு வருது. ஏய் உனக்கு என்ன திமிரா? ஒழுங்கா சாப்பிடுறி. அதான் நல்லா இல்லைன்னு சொல்வேல. ஏய் உனக்கு தினமும் விதவிதமா சமைச்சு போட்டு பழகிட்டேன்ல, அதான் இப்படி எல்லாம் பேசுற. அப்பாவை பாரு, தோசைக்கு சட்னியே இல்லாம எவ்வளவு அழகா சாப்பிட்டிருக்காரு. ஆ. அவர் சாப்பிடுறாரு, உனக்கு என்னடி கேடு? ஐயோ ஏதோ சொல்லிட போறா. சாப்பிடு. அம்மா நானாவது வாயில வச்சுதான் துப்புனேன், அப்பா வாயில வைக்காமலே தோசை டஸ்ட்பின்ல போட்டாரு, அங்க பாரு. மாட்டி விட்டாலே, என் பாட்டி செய்யற வேலையை பக்காவா இப்ப இவ செய்யறாளே. இப்ப என்ன பண்றது? மீனாட்சி லேட் ஆயிடுச்சுமா, அதனால தான் இப்படி ஆச்சு. அப்போ உங்களுக்கு நான் சுட்ட தோசை பிடிக்கல? அப்படிலாம் இல்லை மீனுக்குட்டி, நான் அதுக்காக இப்படி செய்யல. லேட் ஆயிடுச்சா, அதனால தான் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டேன். மற்றபடி நீ சுட்ட தோசை உன் மனசு மாதிரி ரொம்ப மென்மையா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நான் என்ன எனக்காகவா உங்களை சாப்பிட சொல்றேன்? உங்களுக்காக தானே சொல்றேன். இங்க பாருங்க, இந்த தோசையை ஒரு வாய் கூட மிச்சம் வைக்காம நீங்க சாப்பிடணும், சரியா? சாப்பிடுறேன், சட்னியை ஊத்து. ம். போதும் உனக்கு போதும். வேணுமா? நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. மித்ராச்சலம், ம்? உனக்கு விஜய் பிடிக்குமா இல்ல அஜித் பிடிக்குமா? எனக்கு விக்ரம் தான் பிடிக்கும். என்ன ஏட கூடமா பதில் சொல்றா? சரி, விக்ரம் நடிச்ச தெய்வ திருமகள் படம் பாத்தீங்கல்ல, அதுல விக்ரமோட பொண்ணு விக்ரம விட்டு கொடுக்காம எவ்வளவு பாசமா இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி என்ன விட்டு கொடுக்காம நடந்துக்கிட்டா அப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருப்பேன்ல. டாடி நான் உன்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டா நீ பைத்தியம் ஆயிடுவியா டாடி? சரி, இதுக்கு மேல வேலைக்காகாது. வர மீனாட்சி. பாய் மித்ரா குட்டி. ஐயோ டாடி அது ஏன் பேக்? இப்ப என்ன அதுக்கு? எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்தது தானே. ஏன் டாடி என் ட்ரெஸ் கூட தான் நீ வாங்கி கொடுத்த, அதே நீ எடுத்து போட்டுப்பியா? என்ன நம்மளையும் இப்படி கேள்வி கேட்கறா? சரி சரி, நீ பேசிட்டே இருக்காத, சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்புற வழியே பாரு, அப்புறம் லேட் ஆயிட போகுது. வர மீனாட்சி. சட்னி ஊத்தவா? வேணாமா. ஐயோ, கிளம்புற அவசரத்துல லஞ்ச் பேக்க மறந்து வச்சுட்டு போயிட்டாரே, என்ன பண்றது? புகழ், டிஃபன் ரெடி, வந்து சாப்பிடு. வந்துட்டமா. சாப்பிடு புகழ். ஐயோ உப்மாவா, எனக்கு இது பிடிக்காதே.
அம்மா நான் சாப்பிட்டேம்மா. உப்புமா சூப்பர். ஆஹா. சாருக்கு நான் வைக்கிற உப்புமா சுத்தமா பிடிக்கலையோ? எனக்கு யார் வச்சாலும் உப்புமா சுத்தமா பிடிக்காது மம்மி. ஒழுங்கா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு, இல்லனா நானே உனக்கு கூட்டி விட வேண்டியதா இருக்கும். எனக்கு வேண்டாம் மம்மி. ஏய், எங்க போற? அடி வாங்குவ நீ. இந்த பக்கம் வா. என்ன? புகழ் அடி வாங்குவா, அங்கேயே நில்லு. ஏய், நில்லுடா. புகழ் நில்லு. புகழ், நீ உப்புமா சாப்பிடாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகவே முடியாது. அப்ப நான் ஸ்கூலுக்கே போல. ம், நீ வீட்ல இருந்தாலும் உப்புமா சாப்பிடாம தப்பிக்க முடியாது. எனக்கு வேண்டாம் மம்மி. நீயா சாப்பிட்டா கொஞ்சமா குடுப்பேன், நான் ஊட்டினா நிறைய ஊட்டுவேன். உனக்கே தெரியும். எப்படி வசதி? எனக்கு ஒரு சொட்டு கூட வேணாம். இன்னைக்கு நீ எப்படி உப்புமா சாப்பிடாம தப்பிக்கிற நானும் பாக்குறேன். ஏய், நில்லுடா. ஏய், புகழ் நில்லு, ஓடாத. இதான் அவன் வீடு, தேக்கலோ. ஷார்ப்பா 10 நிமிஷத்துல அந்த பையனை ஸ்கூல் பஸ்ல ஏற்ற அவன் அம்மா கூட்டு வருவா. அப்படி கூட்டு வரும்போது அவன் அம்மா அசந்த நேரமா பார்த்து அந்த பையனை நம்ம தூக்கிடணும். எங்க எங்க ஓடுற? உட்காரு, உட்காரு. ஏய், உட்காரு. ஏய், இங்க வா, இங்க வா, இங்க வா. அடி, இங்க வா. வா. உன்ன உட்காரு. அது என்ன சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற நீ? உட்காரு. என் பட்டுக்குட்டியில இன்னைக்கு மட்டும் உப்புமா சாப்பிடு. ம், ஆ காட்டுங்க. ம், ஆ. புகழ், இப்ப நீ வாமிட் எடுத்தா இந்த மாசம் முழுக்க உனக்கு உப்புமா மட்டும் தான் சாப்பாடு. ஒழுங்கு மரியாதை சாப்பிடு. ஆ. ம். வாயில வச்சுட்டு உட்காந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடு. ம், ம். ஆ காட்டு.